படத்தோடைய ஹீரோ அப்படின்னு வந்து யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயன் பராக் பண்ணியிருக்காரு. ரயன் பராகா, ரயன் பராகா, ரயன் ரிக்கல்டனா, நிக்கல்டன் என்ன கல்டனுங்கிறீங்க? ரயன் சாரி கைஸ், ஐபிஎல் சீசன்ல வந்து ரயன் பராக், ரயன் ரிக்கல்டன் வந்துருச்சு. நம்ம ஹாலிவுட்டோட ரயன் கோஸ்லிங் நடிச்சிருக்காரு. காஸ்லிங். எஸ். நீ வந்து இன்ஃபேக்ட் நீ நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இதை பத்தி நான் சொன்ன வீடியோ ஆன் பண்ணா ஏன் 256 GB முடிகிற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ராக்கிக்கு வந்து ஒரு மனுஷ உருவம் வந்து கொடுக்கவே இல்ல. ஏன்னா அந்த மனுஷன் தான் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ரெண்டாவது லிட்டரலா அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது. அந்த பிளைட்டோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆமா, அங்கேருந்து போய் இப்படி எட்டி பார்ப்பாரு. ஃபுல்லா ஸ்டார்ஸும் கேலக்சியா தான் இருக்கும். ஆமா. அடுத்தது அவராட்டி நம்ப முடியாது அங்கதான் இருக்குன்ட்டு. திருப்பி வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் இருக்கும், அதுல போயிட்டு ஜூம் பண்ணுவாரு. அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, போயிட்டே இருக்கும். ஏன்டா எவ்வளவு தூரத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் லைக் ஒரு பக்கம் ஃபேசினேட்டிங்கா இருக்கும், ஒரு பக்கம் ஃபன்னியா இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் கேனாட் பி ஃபன்னி அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஹவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆல்சோ கேன் பி ஃபன்னி அப்படிங்கிறது. The entire film is very thought provoking. நம்ம டிபேட் ஒரு டிஸ்கஷன் வரனாலே அதோட படத்தினால தான் லைக் நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து காமிக்குது. ஆமா, ஹியூமன் அண்ட் ஒரு ஏலியன் இருந்தா அது எப்படி ஏலியன் இருந்தாலே லைக் நிறைய படம் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றது, அது சொல்றது. ஏலியன் வந்தாலே நம்மளுக்கு வந்து அது கெட்டதுதான் நடக்கும். அது ஒரு பவர் விடும். அது வந்து ஹியூமனை வந்து ஏதாச்சும் ஒரு இதா எப்போதும் அமெரிக்கால தான் வரும். ஆமா, எப்போதுமே அது அமெரிக்கால தான் வரும். அதுக்கு அந்த ட்வின் டவர் டெக்னிக்கலி அமெரிக்கால வரல, ஆனா ஒரு அமெரிக்கன் தான் மீட் பண்ணிருக்குது. இது என்னோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன். என்னதான் விதவிதமா நம்ம இருந்தாலும், பார்க்க டிஃப்ரெண்டா இருந்தாலும், நம்ம வேற வேற உலகத்துல இருந்தாலும், வேற கேலக்சியா இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் லைக் ஹியூமன்ஸ் சொல்லிட போறியா? ஹியூமன்ஸ் சொல்ல மாட்டேன். அதான் எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் சம்வேர் சிமிலர் கனெக்டட் டு தி யூனிவர்ஸ் அண்ட் நேச்சர். எப்படி என்ன வேணா சொல்லலாம். லைக் யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ நேச்சர் தான். ஆமா. பட் வாட் இஃப் ரயன் கோஸ்லிங் மாதிரி இருந்து நீங்க அதை வந்து ஒரு ஒரு கம்பெனியனா கருதி அதை வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இது மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம சந்திப்போமா இல்லையா, அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு டிபேட்டா இருந்தாலுமே வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்குது. ஆமா, அதுல வந்து படம் ஜெயிக்கவும் செய்யுது.